ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த டான்செட் அண்ட் சீட்டா எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து. ஸோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் வந்து எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்றதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கம்ப்ளீட் கைடாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. நோட்டிஃபிகேஷன் பார்த்தினா ஓவர் வியூவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய டான்செட் அண்ட் சீட்டா. டான்செட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எழுத போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டடில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகளில் நீங்கள் எம்பிஏ எம்சிஏ வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த டான்செட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஜி கோர்ஸ். நீங்கள் வந்து ஏற்கனவே இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, நீங்கள் எம்இ எம்டெக் எம்ஆச்சு அதே மாதிரி எம் பிளானிங் டிகிரி நீங்கள் வந்து படிக்க போறீங்க அப்படின்னா இந்த சீட்டா அப்படிங்கிற எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜஸ்ல, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய நல்ல டாப் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த டான்செட் அண்ட் சீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இந்த வருஷம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து எழுதி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து டான்செட் நீங்கள் இப்போ தான் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து டான்செட் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டான்செட் எழுதலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். இல்லை நீங்கள் போன வருஷமே வந்து டிகிரி ஹோல்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போதைக்கு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதை பற்றின கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா? இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது நீங்கள் டான்செட் அப்படிங்கிறது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏ இந்த ரெண்டு படிப்புகளில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஒரு படிப்பு. சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டடு ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் அட்மிஷன் எம்பிஏ அண்ட் எம்சிஏ டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு அட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கன்சிடர்ட் காலேஜ் அட் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து இருக்கக்கூடிய காலேஜஸ். சரிங்களா? அதே மாதிரி சீட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க, எம்இ எம்டெக் எம்ஆர்சி எம் பிளானிங். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ருபீஸும், நீங்கள் வந்து பிசி முஸ்லீம்ஸ் அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸும் ஆன்லைனில் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுக்க முடியும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னையிலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை, அதாவது கம்மிங் மண்டே மார்ச் 16ஆம் தேதி அன்னைக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் காலையில் 10 மணிலேருந்து போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். அந்த டேட்லேருந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ சென்ற ஆண்டு நிறைய பேர் வந்து தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு கம்ப்ளீட் கைடு நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். அதே மாதிரி வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா அதுக்குண்டான மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். உங்களுடைய குவாலிஃபைடு இருக்கக்கூடிய டிகிரி மார்க் ஷீட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், இதை மட்டும் நீங்கள் வந்து இப்போவே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேன் பண்ணி காப்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா
நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு நான் உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து டான்செட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது மாதம், அதாவது மே 9ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். அதே மாதிரி நீங்கள் எம்பிஏக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே டேட்டில் தான் உங்களுக்கு வந்து 9/5/2026 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10/5/2026 மறுநாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இதில் வந்து எக்ஸாம் சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு 15 சிட்டிஸ் சென்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 15 சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி பாப்புலர் இருக்கக்கூடிய சிட்டிஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அதனால நீங்கள் எந்த ஜூனில் வரீங்களோ அந்த ஜூனுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். சப்ஜெக்ட்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி நீங்கள் வந்து சீட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் என்ன சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய சாய்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து மீட் பண்ணுவோம். அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.